நீங்கள் இந்துக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இங்கே இந்துக்களால் பாதிப்பு இருக்கிறதா இல்லையா? நீங்கள் இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த அந்த இளைஞன் கொலைவெறிக்கு ஆளாகின்றான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது, மனு சட்டம் சகோதரத்துவத்தை வலியுறுத்தாது. ஆட்சி அதிகாரத்தை மதவெறியர்களின் கையிலே ஒப்படைத்துவிட்டு நாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். மதத்தின் அடிப்படையில் மக்களை கூறு போடுவதற்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். தோன்றிய எந்த மதமும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு சொல்லவில்லை, உங்கள் மதத்தை தவிர. ஏன் இன்றைக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நாம் எதிர்க்கின்றோம்? எதற்காக எதிர்க்கின்றோம்? பாரதிய ஜனதா கொண்டு வந்திருக்கிறது என்பதற்காக எதிர்க்கின்றோமா, அல்லது ஆர்எஸ்எஸ்ஸின் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்காக எதிர்க்கின்றோமா, அல்லது எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் என்பதற்காக நாம் எதிர்க்கின்றோமா? இது மக்கள் விரோத சட்டம் என்பதற்காக நாம் எதிர்க்கின்றோம். கொடுநெறி சட்டம் என்பதற்காக நாம் எதிர்க்கின்றோம். குறிப்பாக அண்டை மாநிலங்களாக பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த 3 தேசங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய அகதிகளை அவர்கள் எப்படி கணக்கிட்டார்கள் என்றால், இந்துக்கள் வந்தால் குடியுரிமை தருவோம், பாசிகள் வந்தால் குடியுரிமை தருவோம், கிறிஸ்தவர்கள் வந்தால் குடியுரிமை தருவோம், சீக்கியர்கள் வந்தால் குடியுரிமை தருவோம், சமண மதத்தை சார்ந்தவர்கள் வந்தால் குடியுரிமை தருவோம் என்று பல மதங்களை சார்ந்தவர்களை பட்டியலிடுகின்ற போது திட்டமிட்டே அமித்ஷா அல்லது பாரதிய ஜனதா அரசு, ஆர்எஸ்எஸ்ஸின் கைப்பாவையாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு திட்டமிட்டு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற அந்த வாக்கியத்தை அவர்கள் நீக்கி இருக்கின்றார்கள், திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் தரக்கூடிய வியாக்கானம் என்னவென்றால், இந்த 3 தேசங்களிலும் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 தேசங்களிலும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் யார் என்றால் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள். இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருப்பதனால் அங்கே முஸ்லிம்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அங்கே பாதிக்கப்படுபவர்கள் இந்துக்கள், அங்கே பாதிக்கப்படுபவர்கள் சீக்கியர்கள், அங்கே பாதிக்கப்படுபவர்கள் கிறிஸ்தவர்கள். அதனால் அவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை தருவோம். இஸ்லாமியர்கள் வந்தால் குடியுரிமை தரமாட்டோம். ஏனென்றால் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வராது என்று அமித்ஷா நாடாளுமன்றத்தில் முழங்குகிறார். அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அல்லது அகமதியா என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கே அகதிகளாக இந்தியாவில் குடியேறி இருக்கின்றார்கள். இவர்களின் நோக்கம் என்னவென்றால், இந்த 3 நாட்டிலும் இருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அகமதியா இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் குடியுரிமை வழங்க மாட்டோம் என்பதுதான். இந்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், பெரும்பான்மையாக ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் அதே மதத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுமை நிகழாமல் இருக்காது. இதே இந்தியாவில் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். நீங்கள் இந்துக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இங்கே இந்துக்களால் பாதிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கேள்வி. இந்துக்கள் தான் இங்கே பெரும்பான்மை. இதே இந்திய நாட்டில் இந்துக்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்துக்களால் பாதிப்பு இருக்கிறதா இல்லையா? ஊர் விட்டு ஊர் எத்தனை கிராமங்களில் அகதிகளாக தலித்துகள் குடிபெயர்ந்து வாழ்கிறார்கள்? எத்தனை கிராமங்களில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது? கொளத்தூரிலே, சேலம் மாவட்டம் கொளத்தூரிலே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞன் ஒரு பிற்படுத்தப்பட்ட பெண்ணை காதலித்து மணந்தான் என்பதற்காக இருவரும் 23 வயது நிரம்பிய இளைஞர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் விரும்பி திருமணம் செய்கிறார்கள். இன்றைக்கு வீடு புகுந்து அடித்து அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். அந்த இளைஞன் இன்றைக்கு மேட்டூர் மருத்துவமனையில் கொத்துயிரும் குலையுருமாக கிடக்கின்றான். காதலித்த இருவருமே இந்துக்கள் தானே? இது இந்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாடு தானே? ஏன் நீங்கள் இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த அந்த இளைஞன் கொலைவெறிக்கு ஆளாகின்றான், கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாகின்றான்?
10 நாட்களுக்கு முன்னால் செஞ்சிக்கு அருகிலே காரை என்கின்ற கிராமத்தில் ஒரு சாதி இந்துவின் நிலத்திலே ஒரு தாழ்த்தப்பட்டவன் மலம் கழித்தான் என்பதற்காக ஒரு 20-25 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து கட்டி வைத்து பட்டப்பகலில் அடித்தே கொலை செய்தானே, கொலை செய்யப்பட்டவனும் இந்துதான், கொலை செய்தவனும் இந்துதான். இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் நீங்கள் இந்து என்று சொல்லப்படக்கூடிய தாழ்த்தப்பட்டவன் ஒவ்வொரு நாளும் அடித்து படுகொலை செய்யப்படுகின்றானே, இது RSS காரர்களுக்கு தெரியாதா? அல்லது இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கும்பலுக்கு இந்த கொடுமை தெரியாதா? Subscribe for